தக்காளி சாதம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 முட்டை வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கீரி 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா 4 பழுத்த தக்காளி அது கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சிரும் தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை அது கூட போட்டு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வறுத்து வச்ச முட்டையை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.